ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். எனக்கு நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச உலகம் முழுவதும் உள்ள சினிமா ரசிகர்களின் அப்சல்யூட் ஃபேவரட்டான ஆக்ஷன் கிங் ஜாக்கி சானை பற்றி ஒரு ரொம்ப முக்கியமான அதே சமயம் ஆச்சரியமான செய்தியை தான் பார்க்க போகிறோம். ப்ரூஸ்லிக்கு அப்புறம் அதிரடி ஆக்ஷன் காட்சிகளில் உலகம் முழுவதும் உள்ள ரசிகர்களை திரும்பி பார்க்க வச்சவர், நம்மளால யாராலையும் மறக்கவே முடியாதவர் தான் ஜாக்கி சான். அவரோட படங்களை பார்க்காம நம்மளோட சின்ன வயசை கடந்தே வந்திருக்க முடியாது. இப்போ அவரை பற்றின ஒரு அதிர்ச்சியான மற்றும் ரசிப்பான செய்தி வந்திருக்குன்னு சொல்லலாம். இப்போ 71 வயசான ஜாக்கி சான் தன்னுடைய இறுதி சடங்குல ஒலிக்க வேண்டிய ஒரு பிரத்யேகமான பாடலை ரகசியமாக பதிவு செய்து வச்சிருக்காராம். இவர் இந்த பாடலை பல நிபந்தனைகளோட தான் பதிவு செய்து வச்சிருக்காராம். அது என்னன்னா, அவர் இந்த உலகத்தை விட்டு மறைஞ்ச பிறகுதான் இந்த பாடல் வெளியில வரணும், அதுவரை இது யாருக்குமே தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. 1985 வந்த போலீஸ் ஸ்டோரி, ட்ரங்க் அண்ட் மாஸ்டர், ரஷ் ஹார், கராத்தே கிட் மாதிரி பல மெகா ஹிட் படங்களை கொடுத்து நம்மளுக்கு எப்பவுமே மகிழ்ச்சியில வச்சிருந்த ஜாக்கி சான் ஏன் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காருன்னு உங்கள பல பேருக்கு தோணலாம். அதுக்கு காரணம், சமீப காலங்களில் அவரோட ரொம்ப நெருக்கமாக இருந்த நண்பர்கள், திரையுலக நண்பர்கள்னு பல பேர் தொடர்ந்து காலமாயிருக்காங்க. இந்த மறைவுகள் அவரோட மனதில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கான். இதனால தன்னுடைய வாழ்க்கையை மாற்றும் மரணம் குறித்து ஒரு முக்கியமான செய்தியை இந்த உலகுக்கு சொல்லணும் அப்படிங்கிறதுனால இந்த பாட்டை ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காராம். தன்னுடைய இறுதி சடங்கப்போ தான் இந்த பாடல் கண்டிப்பாக ஒலிக்கணும் அப்படிங்கிறதுல ஜாக்கி சான் ரொம்பவே உறுதியாக இருக்காராம். எப்பவுமே ஸ்க்ரீனில் எனர்ஜெட்டிக்காக பறந்து பறந்து அடிக்கிற ஒரு லெஜண்ட் தன்னுடைய முடிவை பற்றி இப்படி ஒரு பிளான் செஞ்சது அவரோட ரசிகர்கள் மத்தியில் ரொம்பவே கவலை ஏற்படுத்தியிருக்கு. இதில் இன்னொரு விதமான ஆச்சரியம் என்னென்னா, நம்ம எப்போவுமே ஜாக்கி சானை ஸ்க்ரீனில் சிரிப்பாக எனர்ஜெட்டிக்காக எவ்வளோ பெரிய அடிபட்டாலும் திரும்பி எழுந்து வர ஒரு சூப்பர் ஹியூமனாக தான் பார்த்துருக்கோம். அவரோட படங்களோட எண்டில் வர ப்ளூபர்ஸ் கூட எவ்வளவு தூரம் காயப்பட்டாலும் அதை சிரிப்போடு தான் காட்டப்பட்டிருக்கோம். ஆனால் ரியல் லைஃப்பில் அவர் தன்னுடைய இறுதி காலத்தை பற்றியும் மரணத்தை பற்றியும் இவ்வளவு ஆழமாக யோசிச்சு அதையே ஒரு கலையாக மாற்றி பாடலை பதிவு பண்ணி வச்சிருக்கிறது தான் ரொம்ப உருக்கமாக இருக்குது. ஒரு உண்மையான கலைஞன் தான் வாழும்போது மட்டும் இல்லாமல் இந்த உலகத்தை விட்டு போகும்பொழுதும் தன்னுடைய ரசிகர்களுக்கும் நெருக்கமானவர்களுக்கும் என்ன சொல்லணும்னு நினைக்கிறாரோ அதை சொல்லிட்டு போகணும்னு நினைக்கிறார். அந்த வகையில் இந்த ரகசிய பாடல் அவரோட கடைசி செய்தியாகவும் இருக்கலாம். 71 வயதுலையும் தன் கடைசி நிமிஷம் வர எல்லாத்தையும் திட்டமிட்டு செய்யணும் அப்படிங்கிற அவரோட குணம் அவர் ஏன் ஒரு ட்ரூ லெஜெண்ட் அப்படிங்கிறத மறுபடியும் ஞாபகப்படுத்து. ஜாக்கி சானோட இந்த முடிவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க.